சார் இப்போ இது வரைக்கும் டிஎம்கே எதிர்கட்சியா இருந்திருக்கு இல்ல ஆளுங்கட்சியா இருந்திருக்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது ஏடிஎம்கே இருக்கும். அவங்கள எதிர்த்து அரசியல் பண்றதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மட் இருந்தது. எதிர் அரசியல் பண்ண முடிஞ்சது. இப்போ விஜய் தரப்ப சப்போர்ட் பண்றவங்க எது சொன்னாலும் கேட்காத மனநிலையில உள்ளவங்க இப்போ அவங்களுக்கு எதிராக எதிர் அரசியல் பண்றது திமுகக்கு எவ்வளவு சவால் நிறைஞ்சதா? சும்மா கூவிட்டு போக வேண்டியதுதான் அவங்க திமுக, வேற ஒன்றும் கிடையாது. விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்கள் திருந்த போறது இல்லை, மறுபடியும் விஜய்க்கு தான் போடுவாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். விஜய் 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 அவர் ரசிக மனநிலையில் இருக்கிறோம், ரசிக மனநிலையில் தான் கடைசி வரைக்கும் இருப்பான். அவனுக்கு எதுவுமே தெரியாது வேற அரசியல், அதனால அவன் போட்டு போவான். நீங்க என்ன பண்ணலாம், விஜய் எக்ஸ்போஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சொன்னியே, இந்த மாதிரி பண்றியே அப்படி சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. அத மக்கள் உணர்ந்துப்பாங்களான்னு கேக்குறேன். மக்கள் உணர்வாங்க. என்னைக்கும் விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டவங்க தானே அதிகம். என்னதான் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டாலும் அதானே அதிகம். இப்போ தேவைக்கெல்லாம் இப்ப எம்எல்ஏ இருக்கிற ஈவன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவங்களோட கல்வி தகுதியெல்லாம் கேள்விக்குள்ளாகுது. நிறைய ஃபோர்ஜரி பண்ணலாம், ஆனா ஒரு மாதிரி பில்டப்பா கொடுத்ததா செய்திகள் வருது. அது எதுவும் மோடி லெவல்ல நடக்குது. இங்க நம்ம ராஜ்மோகன் லெவல்ல எதுவும் பண்ண விடாதுங்களா? மோடி லெவல்லே நடக்குது சார். யூனிவர்சிட்டி அப்படின்னு அங்க வருது, சர்டிபிகேட்லாம் பார்த்தோம். அதெல்லாமே ஏத்துக்கிட்டோம், விடுங்க. இவர் வந்து கல்வியில ஒன்றும் பண்ண போறது இல்லை, அப்படியே ஒரு ரவுண்டு வர போறாரு, அவ்வளவுதானே. ஒருத்தர் உணவு அமைச்சரை போட்டுருக்காரு. அவர்னா உணவுல என்ன ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு ரவுண்டு வருவார், எல்லாரும் ரவுண்டு வருவாங்க, பல்பு போட்டுக்குருவாங்க, எல்லாரும் நிற்பாங்க, ஒரு சல்யூட்டெல்லாம் ஒரு கூத்து ஒரு 3 வருஷம் நடக்கும். அதில் ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஓடாந்துறைன்னு ஒரு கிராமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். அது சொன்னால் மக்களுக்கு புரியும். அந்த ஓடாந்துறை கிராமத்தில் அந்த கிராமத்துக்காக இருக்கக்கூடிய அந்த என்னென்ன நிதி ஒதுக்கீடு எல்லாம் வருதுன்னு எல்லாத்தையும் கலெக்டர் ஆஃபீஸில் கண்டுபிடிச்சு அந்த கிராமத்தையே ஒரு மாடல் கிராமமாக ஆக்குனாரு. அங்கே பிரசிடெண்ட்டாக வந்தவர், பேர் டக்குன்னு வரல, வந்தவர். எல்லா வீட்லேயும் சோலாரு, எல்லார் வீட்லேயும் வந்துட்டு கரண்ட் ஆட்டோமேட்டிக் ஏறி, ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நல்லா அழகாக பண்ணிட்டார் அவர். 2 முறை மறுபடியும் அவர் தேர்ந்தெடுத்தாங்க. 3வது முறை அவர் தோக்கடிச்சிட்டாங்க. என்ன காரணம் அது தெரியல. ஓகே, அவ்வளோதான். அவரை கூப்பிட்டு எல்லாரும் விருது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உலக அளவில் அவரை பாராட்டுறாங்க, எல்லாரும் பண்றாங்க. இந்த புதிய தலைமுறை கூட விருதெல்லாம் கொடுத்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தோத்துட்டாரு. டெமோக்ரஸி அப்படின்னு டெமோக்ரேசின்னு கூட சொல்றது உண்டு. ஜனநாயகத்தை புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. மக்களை வந்துட்டு நம்ம ஜனநாயகப்படுத்த தவறுனது சினிமாவுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கிறது. இதுதான் காரணம். ஆனா நம்ம நினைச்சதை விட சினிமாவுக்கு வந்து கூடுதல் முக்கியத்துவம் இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு. திமுக வந்து பண்ற இவரே ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இது பாருங்க இதான் சூப்பர் ஸ்டார்ன்றாரு. அப்புறம் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டாலும் பாட்டை வேற பாடுறாரு. அப்ப அதுல என்ன ஆயிடுது, சினிமாவும் அரசியலும் ஒண்ணுன்ற மாதிரி தானே ஆகுது. அப்படியாது அப்படி யாராவது சித்தராமையா வந்துட்டு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சித்தராமையா அப்படின்னு சொல்லுப்பாது, அப்படி பாடுவார் அவரு. இங்கதான் அதெல்லாம் நடக்குது. குப்பை அரசியல் தான் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அப்புறம் அதுல குப்பையிலேருந்து ஒரு குப்பை ரிசல்ட் வந்துட்டு நம்ம கோச்சிக்கிறோம். வேற ஒண்ணு அவன் வச்சு சூழ்ச்சிட்டான் டெல்லியில இருந்துட்டு. அவன் ரொம்ப அழகப்பட்ட இப்ப அவனுக்கு ஏத்த ஒரு அரசு வந்துருச்சு இல்ல. இங்க ஸ்டாலின் இருந்தாலும் ரெசிஸ்ட் பண்ணுவாரு, எடப்பாடி இருந்தாலும் சில விஷயங்களை விட்டு கொடுத்தாலும் பல விஷயங்களை ரெசிஸ்ட் பண்ணுவாரு. இப்ப ஒண்ணும் இல்லைல்ல, இவருக்கு என்னன்னு தெரியாது. இப்போ போறாரு டெல்லிக்கு, நல்லா மண்டை கழுவி விட்டுருவாங்க. இவர் என்ன பண்ணுவார், பெசாது இருப்பாரு. இப்போ சட்டப்பேரவைக்கு வந்துட்டு இருக்காரு, ஒரு மாசம் வந்துட்டு அதுக்கப்புறம் வரமாட்டாரு. ஒன்னும் கேட்க முடியுமா? அவ்வளவுதான். இல்ல இத வந்து ஒரு சிலர் சொல்லும்போது இது ஒரு யுக புரட்சி, 2 பெரிய கட்சிகளை வீழ்த்திட்டு இளைஞர்கள் வந்திருக்காங்க. இந்த நாட்டுல மட்டும் தான் கருத்து சொல்லுவாங்க, முட்டாள தேர்ந்தெடுத்து யுக புரட்சிட்டு. இல்ல சாமானியர்கள் நிறைய அரசியல்வாதி ஆயிருக்காங்க, அமைச்சர் ஆயிருக்காங்கிறாங்க. உண்மையில அவங்க எல்லாம் சாமானியர்கள் தானே? ஒரு சாமானியர் போட்டு பாட்டு டான்ஸ் ஆடுறாரு பாத்தீங்களா, ஒரு பாரதிதாசன் படப்பாட்டு. இன்னொரு சாமானியர் என்ன சொல்லிட்டு போறான்னா, கீர்த்தனா, அவங்க தான் தொழில்துறை அமைச்சர். 10,000 லட்சம் கோடியை வந்துட்டு கழுவி எடுத்துட்டு போயிட்டாங்களாம். இது தொழில்துறை. அப்புறம் என்ன மற்றதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப சிரிப்பாலாம் இருக்கும். ஒருத்தன் ட்ராமாவே போடுறான், அவன் ஏதோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறான், உடனே ஓடி வந்து என் பிள்ளைய காணுங்கன்றான். உடனே அவன் ஃபோன் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் பேசுறான். உடனே வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான், அங்கே போனால் புள்ள இருக்குது. இப்படி ஒன்று போட்டு உடனே ஒரு பாட்டு ஒன்று விடுறான். இதான் நான் யுக புரட்சி. அதான் எல்லாருமே இப்ப எம்எல்ஏக்கள் எல்லாருமே டெய்லி எவ்வளவு கிரைம் நடந்தது 5-6 நாள்ல பாத்தீங்கல்ல? நிறைய இருந்துச்சு. ஏதாவது சொன்னாங்களா? ஏன் ஸ்டாலின் இருக்கும்போது நான் கத்துறேன். அதான் ஊடகங்கள் எதுவும் பெருசா அத இம்பார்ட்டன்ஸ் ஏங்க இருக்கிறவங்களே இல்லாட்டி நம்ம எப்படி ஃபேமஸ் ஆயிருப்போம்? ஊடகங்கள்ல நானே ஸ்தானங்களா இருந்தாலும் நம்ம எப்படி ஃபேமஸ் ஆயிருப்போம் சொல்லுங்க? நம்மளதுல எப்படி லட்சக்கணக்கில் எல்லாம் பேச்சு, இப்போ லட்சக்கணக்கில் ஏன் எப்படி வந்து பாக்குறான்? நம்ம எப்படி இவ்வளவு ரெவன்யூ சம்பாதிக்கிறோம்?
அவனோட யோகியதை தெரிஞ்சதுனால தான் நம்ம கிட்ட வரான். ஊடகங்கள் அப்படிதான் இருப்பாங்க. பேப்பர் முதல்ல மரியாதை இருந்துச்சு, இப்போ டிவி மரியாதை இழந்திருக்குது. நம்ம மரியாதை எடுக்காத பார்த்துக்கணும். இப்போ மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக நிறைய தமிழ்நாட்டு வெஸ்ட் டிஎம்கேன்னு ஒரு பயங்கரமா ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த டிவிகே கவர்மெண்ட் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வந்து பாருங்க, வரட்டும் பார்ப்போம். 2-3 மாசத்துல தெரியும் பாருங்க. ஒன்று ஒன்றா வரும். இன்னும் இவங்க பட்ஜெட்டே போடல. இப்போ போறது வரைக்கும் திமுக பட்ஜெட்ல தான் ஓடிட்டு இருக்கு இந்த அரசு, இடைக்கால பட்ஜெட்ல தான். இவங்க பட்ஜெட் போட்டவொன்னே தான் அப்போ தெரியும் எல்லாமே. ஆனா அவர் வரும்போதே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, நான் வந்து நிதானமா தான் செயல்பட முடியும்னு ஒரு இந்திய ஒன்றிய அரசுக்கு 205 லட்சம் கோடி கடன் இருக்குது தெரியுமா விஜய்க்கு? எதுவுமே தெரியாத மனுஷங்க பேப்பரை பார்த்து படிச்சுட்டு இருந்தாருங்க. அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவர் அவங்க வந்துட்டு பேசி எடுத்தாந்து உட்கார வச்சுட்டாங்க. அவர் எப்படி உட்காந்துருந்தாருன்னா அதெல்லாம் நான் விமர்சிக்க தயாரா இல்லை, அதை விடுங்க. சீஃப் மினிஸ்டர் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செங்கோட்டையனுடைய டேலண்ட் என்னன்னு தெரியும், அவர் தான் நிதி அமைச்சர். பார்ப்போம் என்ன பண்றாரு. இப்போ சிவி சண்முகமும் வேலுமணியும் பொதுக்குழு கூட்டணும்னு ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்றாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டதா சொல்றாங்க. அவங்களால ப்ரெஷர் போட்டு பொதுக்குழுவை கூட்ட வைக்க முடியுமா? தெரியல. அது எவ்வளோ பேர் அவங்க கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்கன்னு தெரியல. அதை வச்சுட்டு இவர் ஏற்றுக்குறாரான்னு தெரியல. நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் தான் முடிவெடுப்பேன்னு அவர் சொன்னாரோ, இல்லாட்டி நான் கூட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அவைத்தலைவர் சொன்னாரோ, என்ன பண்ண முடியும்? நீதிமன்றத்தில் போய் ரெமிடி வாங்குறது அந்த மாதிரியான நீதிமன்ற ரெமிடி எப்படி கொடுத்ததுன்னு நீங்க கடந்த காலத்துல பார்த்துருக்கீங்களா? அதிமுக பிரச்சனையில் எப்படி இல்லை? சசிகலா நடராஜன், அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் கேசிபி, அப்புறம் இந்த மாதிரி எவ்வளோ பேர் போயிட்டு அடிப்படை வழக்குகள் போட்டாங்க. எதாவது தீர்வு வந்துச்சு இல்லை. நீதிமன்றம் என்ன பண்ணும்? நீங்க பேஸையே விட்டுட்டீங்க. நீங்க அதிமுகனுடைய பேசிக் பைலாவே விட்டுட்டு தான் எல்லாம் நடக்குது. அதுக்கு தான் அவங்கள போயிட்டு வழக்கு போட்டாங்க. அது நீதிமன்றம் அதை கண்டுக்காதே வேற மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டு போயிட்டே இருந்தது. ஒன்னொன்றுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு போச்சு. அந்த நீதிமன்றம் கிட்ட போய் அவங்க கட்சியை காப்பாற்ற போறீங்க? நடக்காது. பொதுவாக அதிமுகல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். இந்த இப்ப சிவி சண்முகம் அன்கோ பிரிஞ்சு போறதுல பாஜக பின்னணி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, முன்னாடி தான் இருக்குது. எடப்பாடி தான் இருக்கிறாரு. எடப்பாடி தான் முழுக்க. பின்னணி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களை தாண்டி ஒண்ணு அதிமுக யாருக்கிட்டையும் போயிடல. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டு தரல. ஓகே. ஆனா கட்சியை ஒருங்கிணைக்கிற பணியில அவர் ஈடுபட மாட்டேங்கிறார், ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்ப பயப்படுறாரு. இப்ப டிடிவி தினகரன் சசிகலாவெல்லாம் உள்ள கொண்டு வரணும்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த முயற்சிகள்லாம் வந்து ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா? அவங்க கட்சியை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க தானே. எங்கங்க கேடர் இருக்குது இல்ல, எங்க ரொம்ப தொலைவு போயிட்டாங்க அவங்க. நீங்க களமாடுற அதே இடத்துல தான் அவங்களும் களமாடுறாங்க. நீங்க பரப்புரை பண்ண அதே தொகுதியில் தான் அவங்க பரப்புரை பண்ணாங்க. அவங்க ஆந்திராவுக்கு போயிட்டாங்க, கேரளாவுக்கு போயிட்டாங்களா? எல்லாம் இங்க தானே இருக்காங்க. கூப்பிட்டு பேசுங்க. அவங்களோட கேடர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய பலத்தை காட்டி உங்களை தோற்கடிக்கிறாங்கல்ல. அப்ப அந்த பலம் எங்கேருந்து வந்த பலம்? அது அதிமுக வந்த பலம் தானே. அப்ப அந்த பலத்தை மறுபடியும் எடுத்தா சேருங்கன்னு சொல்றதுல வந்து என்ன தப்பு இருக்க முடியும்? நெருடல்கள் இருக்கலாம், ஆனா செய்ய முடியுமா? சாத்தியமா இல்லையா? ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைமையை விட்டு தரதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனைங்க. அப்படி வரவே ஒண்ணு வராதுன்னு நினைக்கிறேன் நான். இவர் கூட்டினார்னாலே போதும். ஆமா, அவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய அத்தாரிட்டியை நிலைநிறுத்தி, தனது அதிகாரத்தை நிலைநிறுத்த பாக்குறாரு. அவரு கட்சியை வந்துட்டு பலப்படுத்த பார்க்கல, அவர் வழிப்படுத்த பார்க்கல. சார், இன்னொரு பக்கம் இப்போ நேத்து தஞ்சாவூர்ல முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஆட்சிக்கு வந்த விஜய் விமர்சிச்சு பேசும்போது வெறும் இன்ஸ்டாகிராம் கவர்ச்சினாலேயே அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, நம்ம தான் கடுமையா உழைச்சோம் அப்படிங்கிறாரு. அந்த விமர்சனம் கரெக்ட் தானே? அது விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடியதா? இல்ல, விஜய் அண்டர் எஸ்டிமேட் ஓவர் எஸ்டிமேட் விஜயே பண்ணாதுங்க. அவர் எங்க போய் குப்பையில தூக்கிட்டு போனாரு, முட்டி போட்டுலாம் நடந்தார். அவ்வளவு கான்பிடன்ஸா வருந்தார் அவரு. ஒரு முடிவு வந்துருச்சு, அவர் 35% ஓட்டுன்றான், அவர் அலைன்றான். ஆனா 108 சீட்டு தான்றான். இதெல்லாம் இவிஎம் வேற. இதுல என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நான் தான் அது விரிவா பேசியிருக்கிறேன். இதுக்கு மேல மக்கள் இயக்கம் வாங்கினப்போ முன்னாடி எல்லாம் வாக்குச்சீட்டுல போடுவோம், வாக்கு எண்ணுவாங்க, சாயந்தரமா தான் முடிவு தெரிய ஆரம்பிக்கும். எல்லாம் தெளிவா இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லையே. பொத்தான அழுத்துறோம், ஓட்டு விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளே வந்துடுறோம். அவ்வளவுதான். அது எங்க விழுந்துச்சு, எங்க போய் சேர்ந்துச்சு, ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா உங்களுக்கு? நீங்க அதிமுக ரெட்டையில போடுறீங்க, அதிமுக வேட்பாளர் கணக்குல தான் அந்த ஓட்டு போச்சுன்றது உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா? இல்ல, விவிபேட் வருது, அதை எண்ணுனாங்களா? எண்ணணும்ல அந்த சீட்டை. என்றன்னு தானே சொல்லிட்டு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. என்றாருங்களா அதை? இப்போ அத்வானி உயிரோட தான் இருக்காரு, கேட்டு பாருங்க. என்ன சொன்னாங்க 2013 உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் எண்ணி முடிவு அறிவிப்பேன் தான் சொன்னான். எங்க அறிவிச்சான்? எங்க எண்ணா? அப்ப இதுல இருந்து தெரியல, இது திருட்டு தானே அப்படின்ட்டு. ஆனா பெரிய அரசியல் கட்சி ஏங்க, நான் போடுற ஓட்டு நான் இந்த சின்னத்துக்கு தான் போட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமா? ஏன் இங்க கண்ணு தெரியலையா எனக்கு? கார்த்திக் அழுத்துறாரு, அங்க ரெட்டையில இருக்கிறது அவர் தெரியாதே அழுத்துறாரு பட்டனை. வேட்பாளர் பேரு ப்ளூ பட்டனு,
கார்த்தி அழுத்துறாரு. வேட்பாளர் பட்டியல் ரெட்டையில ப்ளூ பட்டனை கார்த்திக் அழுத்துறாரு. தெரியலையா அங்கே கண்ணில்? அங்கதான் தெரியுதா? அது அது என்றதுக்காக தான் அது கட்டாயம் விழுது சீட்டு. எண்ண வேண்டியதானே அது. ஆனா பெரிய அரசியல் கட்சிகள் யாருமே அதுக்கு எதிர்ப்பு எல்லாரும் கேஸ் போட்டாச்சுங்க. 40க்கும் மேற்பட்ட வழக்குகள். ஒரு பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கல. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. 40 வழக்குகளுக்கு மேல போட்டு உச்சநீதிமன்றத்துல மண்டைய உடைச்சிங்க. அதை குறைய பண்ணது அவன் அப்படியே தேர்தல் ஆணையம் சொல்றதெல்லாம் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு ஆமாஜாமி போடுறான் உச்சநீதிமன்றம். என்ன பண்ண முடியும்? இங்க கேள்விக்குறி ஆகிறது வந்துட்டு மக்களுடைய வாக்குரிமை. அதான் சொல்ல வரேன். இப்ப நான் அந்த கேள்வி கேட்டா உங்களுக்கு பதில் இருக்கா? நீங்க போட்ட ஓட்டு உங்க வேட்பாளருக்கு தான் போச்சுன்றதுக்கு என்ன அர்த்தாச்சு? அவ்வளவுதான். இது எண்ண மாட்டேன். அப்புறம் என்ன இருக்குது? எப்படி அதிமுக ஒரு பெரும் தோல்வியோ அதே மாதிரி திமுகவுக்கும் இது ஒரு பெரும் தோல்வியா தான் அமைஞ்சது. திமுக பெற்றதுதான் பெரிய தோல்வி. ஏன்னா ஆட்சியில் இருந்தாங்க, நிறைய சாதனைகள்லாம் செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா பெரிய அடி அவங்களுக்கு தானே. 55 லட்சம் ஓட்டு அவங்களுக்கு வந்து குறைஞ்சிருது. எப்படி அது? ஸ்டாலின் தொகுதியில போன முறை 1,05,000 ஓட்டு வாங்கியிருக்காரு எதிர்கட்சி தலைவராக இருந்த போது. இப்போ அந்த தொகுதி எப்படி பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும், உலக அளவில் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 74,000 ஓட்டா குறைஞ்சிருக்குதான். எப்படி குறையும்? சே, எவ்வளோலாம் நல்லதெல்லாம் பண்ணக்கூடாது ஸ்டாலின் அப்படி சொல்லிட்டு போயிட்டு பாபுக்கு ஓட்டு போட்டாங்களா? மனுஷன் அப்படின்னம்னா இப்படிதானே யோசிப்பான்னு இருக்குது. இது புரியவே இல்லையா? அது எல்லாம் நல்லா செஞ்சிருக்கிறாரு, எல்லாம் நல்லா தான் செஞ்சிருக்காரு, நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. இல்ல ஆனா மக்கள் நிறைய பேர் ஒரு மாதிரி சரி ஃபர்ஸ்ட் டைம் விஜய் வராரு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற இல்ல. நீங்க உடம்பு சரியில்லை, உங்களுக்கு தொடர்ந்து அது சளி இருந்துகிட்டே இருக்குது, டாக்டர் கிட்ட போறீங்க சரியாகல, சரி வேற ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, அவர்கிட்டையும் பாக்குறீங்க சரியாகல, சரி தொடர்ந்து டாக்டர் கிட்டே போயிட்டு இருக்கிறோமே ஒரு என்ஜினியர் கிட்ட போகணும்னு போவீங்களா? அது போக மாட்டாங்க. ஆனா இந்த விஷயம் இல்ல, இந்த ரெண்டு அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அனுபவம்னா, இந்த 2 அரசியல் கட்சிகள் விட்டு ஒண்ணுமே தெரியாத, மண் அரிப்புக்கும் மீன் அரிப்புக்கும் வித்தியாசம் தெரியாதவர் பேஸ்ட் மாட்டிக்கிறாரு இப்ப வரைக்கும். இவரை வந்துட்டு நான் ஒரு மாற்று அப்படின்னு சொல்லி நான் ஓட்டு போட்டேன்னு சொன்னேன்னா அவன் என்னன்னு சொல்றது? ஆனா மக்கள் அப்படி மனநிலையில தானே இருக்காங்க. அப்படிலாம் மனநிலையில எல்லாரும் இருந்திருப்பாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்படியே 1,10,000 பேர் போட்டு ஓட்டு போடுறது அளவுக்கு அவ்வளவு பேர் அங்க முட்டாளா இருப்பாங்க. புரியலைங்க எனக்கு. அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா அந்த முட்டாள்தனம் இருக்கணுமே. தலைநகரமே இந்த போடுதுன்னா அப்புறம் ஊர்ல எல்லாம் போட்டு விஜய் 200 இடத்துக்கள்ல வந்திருக்குன்னா அதே 108ல வந்து நின்றுக்குச்சு. இங்க வந்துட்டு அது ஷைனிங், இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அது பளபளன்னு இருக்குது. அங்க நாகப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா பள்ளி இழுக்குதா? அது எப்படி? அங்க வாங்கின ஓட்டு நிஜமா, அங்கே வாங்கின ஓட்டு நிஜமா? அங்கேயும் தான் ரசிகா இருக்கிறான். அங்கேயும் தான் இதே கேள்வி இதே பொம்னாட்டிகள்லாம் தான் இருக்கிறாங்க. அங்கேயும் ஓட்டு போடலாம். அந்த மாதிரி எடுத்து பாருங்க, தான் பேஜ் பை பேஜை வச்சிருக்கிறேன் எல்லாத்தையுமே. எப்படி அப்படின்றது உயர் சமூகம், உயர் நடுத்தர வர்க்கம் இருக்க சம்பளம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு கார்ல எல்லாம் போய்கிட்டு பிளாட்ஸ்ல இருக்குதுங்களா, அதுங்க இறங்கி வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டுருது. நல்லது நடக்கணும்னா ஓட்டு போட்டுருது விஜய்க்கு. விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவாரு இல்லையா, டூ போட்டு சண்டை போடுவாரு. அவர் எப்படிங்க ஆட்சி நடத்துவாரு? அவர் வீட்லயே அவர் தனியா தானங்க இருக்கிறாரு. அவர் எப்படிங்க வந்துட்டு வெளியில ஆட்சி எங்க யோசிக்க மாட்டானா ஒருத்தன்? இப்படி அரசியல் யோசிப்பாங்க இல்ல, மக்கள் அவ்வளவுதான் யோசிச்சிருக்காங்க இல்லைங்க. இது மக்களை நம்ம தப்பா எடுத்துக்கிறோன்ற நானு. இது அப்படி கிடையாது. வேற ஒரு இடத்துல சூழ்ச்சிட்டான், இதெல்லாம் காரணமா சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்படிதான் இப்ப போயிட்டு எல்லாரும் ஐயோ என்ன அது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அதே தொகுதியில் உட்காந்து அழுவாங்களா? இல்ல அதுதான் ஸ்டாலினும் சொல்றாரு. நிறைய பேர் வந்து ஜெயிக்க மாட்டாரு சும்மா போடுமேன்னு நிறைய பேர் போடுறாங்க. அப்படிலாம் எப்படிங்க ஓட்டு போடுவாங்க? நாங்க அது கதையா இருக்குது. ஸ்டாலின் சொல்லிட்டு யார் வேணாம்னு சொல்லிட்டு இப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. மக்கள் மத்தியில நானும் தாங்க இருக்கேன். எனக்கு 70 வயசு ஆச்சு, நானும் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். சும்மா அப்படிலாம் மக்கள் ஏமாத்துறவங்கலாம் கிடையாது, ஏமாறுறவங்களும் கிடையாது. இது எல்லாம் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ண வேண்டியது. கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வேடிக்கை காட்டிட்டு இவிஎம்ல எல்லாத்தையும் சூழ்ச்சிட்டு இதான் காரணம், மக்களை முட்டாள் தானே சொல்றாங்க கடைசியா. ரிசல்ட் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா மக்கள் முட்டாளு அப்படிதானே வருது. ஸோ முட்டாள்களுடைய வாக்குல ஒரு சிஎம் ஆயிருக்காரு அப்படிதான் கணக்கு வருது. அப்படியாது அந்த மாதிரிதான் விமர்சனம் வைக்கிறாங்க மக்கள். அது வசதியா வைக்கிறாங்க. அதான் பத்திரிகையாளர்களே சிலர்லாம் இருக்கிறாங்களா, அவங்களாம் கருத்து கணிப்பு எடுக்கிறோம்னு வச்சுக்கோ கார்த்தி, 15% ஓட்டு ஒருத்தர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓவரால் ஆவரேஜா அவர் 20% ஆகலாம், 12% குறையலாம், 35% எல்லாம் ஆகவே மாட்டாரு. நடக்கவே நடக்காது. ஏன்னா கணிக்கிறவங்க அந்த அளவுக்கு ரொம்ப உஷாரா கணிப்போம். சார், அதிமுகல அவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எடப்பாடி தலைமையில மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தோட சிக்னிபிகன்ஸ் நீங்க என்னன்னு பாக்குறீங்க? மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஒரு தவறு செய்யறாரு.
தாங்கிட்ட தான் கட்சி இருக்குது, தாங்கிட்ட தான் நிர்வாகிகள் இருக்காங்க, தாங்கிட்ட தான் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, கட்சி நான் தான் பொதுச் செயலாளர், எனக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்குது அப்படின்றத ஒரு முறை நிறுவ பார்க்குறாரு. கட்சி என்ன நிலையில் இருக்குன்னு அவர் பார்க்கவே மாட்டேங்கிறார். இதுதான் இங்கே பிரச்சனையை அதிமுகவை பொறுத்தவரைக்கும். நான் 72ல் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அரசியல். அப்போல்லாம் நல்லா பேப்பர் படிச்சு அப்போ எனக்கு 16 வயசு, நான் பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு மாஸ் பேஸ்டு பார்ட்டி வந்துட்டு தமிழ்நாட்டில் சொல்ல வரேன். அப்படியாப்பட்ட ஒரு மாஸ் பேஸ்டு பார்ட்டி வந்து மாஸ் பார்ட்டி அப்படின்னோம்னா அதிமுக தான். திமுக வந்துட்டு கேடர் பேஸ்டு, இது மாஸ் பேஸ்டு. புரியுதுங்களா டிஃபரன்ஸ்? அந்த கரிஷ்மால இல்லை, கரிஷ்மாலாம் அப்புறம் விடுங்க. எம்ஜிஆர் வந்துட்டு திமுக தான் வராரு. அவர் கரிஷ்மான்றது அன்டிஸ்பியூட்டட், அது வேற. மாஸ் பேஸ்டு அப்படின்னோம்னா மக்கள்கிட்ட வந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி, அது மக்கள் கட்சி. இதான் அந்த கட்சி இன்னைக்கு அப்படியா இருக்கு? இல்லைல்ல. அப்போ அந்த இடம் தானே உங்களுடைய தோல்விகள்லாம் காரணம். மக்களவைத் தேர்தலில் 7 இடத்துல டெபாசிட் எழுந்தீங்க. அதை விரிவாக பேசின பத்திரிகையாளர்கள் நானும் ஒருத்தன். அந்த 7 இடத்துல டெபாசிட் எழுந்ததுக்கு நீங்கள் என்ன காரணத்தை சொன்னீங்க சொல்லுங்க? எதையுமே சொல்லலை. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓட்டு வந்துட்டு மோடிக்கு விழுந்துச்சு அப்படின்னு. இப்போ யாருக்கு விழுந்துச்சு? உங்களுக்கு விடலை, அவ்வளோதானே. இதில் இவிஎம் ஆஸ்பெக்ட் இருக்குது, அதை நான் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, அது விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சைதாப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் போன முறை இங்கே என்னென்ன சைதை துரசாமி அண்ணன் 52,000 ஓட்டு வாங்குறாரு, 50,000 ஓட்டு வாங்குறாரு. இந்த முறை செந்தமிழன் அஇஅதிமுக கூட்டணி முன்னாள் அமைச்சர் வெறும் 17,000 ஓட்டு வாங்குறாரு. இது என்னன்னு சொல்லுவீங்க சொல்லுங்க? ஜெயக்குமார் அண்ணன் எப்படி? ஏன்னா இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ரெண்டாவது ஐடியாலஜிக்கலாகவே அந்த அண்ணன் மேலெல்லாம் வந்துட்டு எனக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே எனக்கு அப்படியேப்பட்ட ஒரு மரியாதையும் பிரியமும் உண்டு. ஏன்னா அவர் தானே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா, நாங்கள் தான் மூவ் பண்ணோம் அதை கோவை செல்வராஜ் வழியா. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்ட்டு அந்த சட்டத்தை ஏற்றி அவர் தான் கொண்டு வந்தார். 40 கிராமங்கள் கடலூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வந்துட்டு எண்ணெய் மண்டலமாக அறிவிச்சிருந்தாரு. அதையும் வித்ட்ரா பண்ணதெல்லாம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஸோ நம்மளுக்கு அவர் மேலே மரியாதையெல்லாம் உண்டு. நான் கேட்குறேன், ராயபுரம் தொகுதியில் அவரை விட ஹெவி வெயிட் யாரு? வெறும் 17,000 ஓட்டு வாங்கிட்டு தோக்குறாரு. எங்கேருந்தோ அந்த 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 தாவேகாரன் இங்கேருந்து எங்கேயும் போனவன், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன், டிரைவர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அங்கே போனவன் அவன் ஜெயிச்சுட்டு போகிறான். மக்கள் மாறுறாங்க, ஓட்டு போடுறாங்க, அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். டெபாசிட் எடுக்குமா அதிமுக? நான் கோர் ஓட்டே அடி வாங்கியிருக்கு. கோர் ஓட்டை அடி வாங்கியிருக்காது. நான் இவிஎம் அப்படின்றத ரிசர்வேஷனை வச்சுக்கிட்டே பேசுகிறேன். என்னதான் அடி வாங்குச்சுனாலும் திமுக அந்த அளவுக்கு அடி வாங்கல, டெபாசிட் எடுக்கல. ஒரு தொகுதியிலும் டெபாசிட் எடுக்கல. 32 தொகுதியில் தமிழ்நாட்டில் அண்ணாடிஎம்கே வந்துட்டு டெபாசிட் எடுத்துருக்குது. 32+1 அது யாருன்னு தெரியல, வாங்கி டெபாசிட் போயிருக்கு. இதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட இருக்குது? இப்போ வேலுமணியோ சண்முகமோ என்ன சொல்றாங்க? தோல்விக்கு உங்களை மட்டுமே பொறுப்புன்னா நாங்கள் சொல்லணும், நம்ம எல்லாருமே பொறுப்பே இருப்போம். ஆனால் நம்ம கட்சியை மறுபடியும் எப்படி கொண்டு போறது, பலப்படுத்துறது அப்படின்னு ஒன்னா உட்காந்து பேசுவோம். பொதுக்குழு கூட்டுங்கன்றாங்க, ஏன் கூட்ட மாட்டேங்கிறீங்க? ஆனா இவங்க தேவைக்காக போய் முதல்ல ஆதரவு கொடுத்துட்டு கூட்ட சொல்லும் போது எதுவா இருந்தாலும் சரி, தப்போ ரைட்டோ அங்க பேசிட்டுங்க, அங்கேயே அதே ஒரு பிரச்சனை ஆவீங்க. இப்போ இன்னைக்கு அவங்க உங்களை பொதுச் செயலாளர் தான் சொல்றாங்க, அவங்க தனி கட்சியே ஆகல, ஒரு ஃபேக்ஷனா அவங்க போயிட்டு பண்றாங்க. இப்போ இதே மாதிரி பிரிஞ்சு போனவங்களே உங்களோட கூட்டிக்கிட்டீங்கல்ல, அமமுகவை கூட்டிக்கிட்டீங்களா இல்லையா? அப்போ இவங்களை கூட்டி வச்சுட்டு பேசுறதுக்கு என்ன இருக்குது? தப்பு ஒன்றும் இல்லையா? எவ்வளோ பெரிய மாஸ் பேஸ்டு பார்ட்டி இன்னைக்கு எங்கே இருக்குது பாருங்க. இதே காவிரி டெல்டா எடுத்துங்க, உதாரணத்துக்கு வேதாரண்யத்தில் பார்த்தீங்கன்னா மணியன் ஜெயிக்கிறார், ஓஎஸ் மணியன் ஜெயிக்கிறார், ரைட்டா? அதிமுக எவ்வளோ ஓட்டு? 59,000 ஓட்டு. புகழேந்தி திமுக 51,000 ஓட்டு, ரைட்டுங்களா? தாவேகா 38,000 ஓட்டு தான். ஏன் அங்கே மாதிரி தானே இங்கேயும் விடணும்? அங்கே இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், அவ்வளோதானே இருக்கலாம். இங்கே வந்துட்டு ஒன்றுமே இல்லாதில் போகுது. அப்புறம் இன்னொரு இடத்துல நீங்கள் பாருங்கள், திண்டுக்கல்ல நீங்கள் பாருங்கள், அவர் செந்தில்குமார் ஜெயிக்கிறாரு, அதிமுக திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் அவருக்கும் வந்துட்டுனா 20,000 ஓட்டு வித்தியாசம். நடுவில் வந்துட்டு தாவேகா வந்துடுறான். அவனுக்கு தாவேகாக அந்த ஜெயிச்ச கேண்டிடேட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 1,000க்கு கம்மியான ஓட்டு தான். புரியுதுங்களா? எப்படி உங்களுடைய கட்சி இந்த மாதிரி ஒரு பலம் இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுச்சு? திண்டுக்கல்னா புரியும்னு நினைக்கிறேன். திண்டுக்கல், பழனி இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேடசந்தூரில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதிமுகலாம் நல்லா தான் ஓட்டு வாங்கியிருக்குது, ரைட்டு. தேனியிலலாம் அதிமுகவே இல்லைங்க. தேனியில் 4 தொகுதி, தாவேகா 2, திமுக 2. இதெல்லாம் யோசிச்சிருப்பீங்களா எப்பயாவது? அதிமுக இல்லாத ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியுமா? 1-2லேயே இல்லைங்க அதிமுக பல இடங்களில். அப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்குது. உங்களை காப்பாற்றிக்கிறது, கட்சியை காப்பாற்றுறதை விட்டுட்டு உங்களை காப்பாற்றிக்கிறதுல நீங்கள் முனைப்பாக இருக்கிறீங்க. இவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் தான் ஒரிஜினல் அதிமுக,
அவங்கள அங்கீகரிக்க கூடாது, எங்களை தான் அங்கீகரிக்கணும், அவங்கள பதவி நீக்கம் செய்யணும் அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் போறீங்களே ஒழிய அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து போச்சு அப்படின்னோம்னா அவங்கள நம்பி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த நிர்வாகிகள், அந்த ஓட் பேங்க் எல்லாம் உங்களை விட்டு போச்சுன்னா அப்புறம் மிச்சம் அதிமுக என்ன நிற்கும்? நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்கிறீங்க, அப்புறம் அதிமுக மிச்சம் என்ன நிற்கும்? அதுக்கு என்ன பதில்? அவர் அதிமுக வந்து ஒரு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வலுப்படுத்துறதுக்கு பதிலாக தன்னோட பதவியை தக்க வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறார். அதுலயே தான் இருக்கிறாரு. இப்போவும் அவர் அதான் இருக்கிறாரு. இப்போ ஏன் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாரு? எல்லாரும் என்னதான் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் என்னதான் ஆதரிக்கிறாங்க. ஏன்னா பொதுச் செயலாளர் என்கிட்ட தான் கட்சி நல்லா இருக்குது, கட்சிக்கு நான் தான் வந்துட்டு பொதுச் செயலாளர், இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க இருந்தா இருக்கட்டும் இல்லாட்டி போட்டோம், இன்னும் 2 வாரம் கழிச்சு துரோகிகள் அடிச்சுடுவார். இவரை நிலைப்படுத்திக்கிறாரு. கட்சி காலி ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்ப கட்சி இவ்வளவு தூரம் தோக்குறதுக்கோ இல்ல கட்சி வீக் ஆயிட்டே போறதுக்கோ எடப்பாடி பழனிசாமி மேல மட்டும் பழி சொல்லலாமா, இல்ல எல்லாருமே அதுக்கான காரணம்? கூட இருந்தவங்க தானே இவங்கெல்லாம். ஓகே. அப்பவே இவங்க இப்போ என்ன சொல்றாங்க, வேலுமணியும் சிவி சண்முகமும் சசிகலா உட்பட எல்லாரையும் சேர்த்துக்கிறோம்னு சொல்றாங்க. இதுதானே அமித்ஷாவும் சொன்னாரு, இதுதானே செங்கோட்டையன் சொன்னாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து 6 பேர் அதானே உங்ககிட்ட சொன்னாங்க. அப்ப நீங்க கேட்கல, இப்போ சொல்றாங்க, இப்பவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கேட்காத நீங்க என்ன பண்ண போறீங்க? கட்சி காலி ஆகிட்டே வருது. நீங்க இவங்களை ஒண்ணுமில்லாத ஆக்குறதுல நீங்க பாக்குறீங்க. ஆனா அவங்க பாதி அதிமுக 47 அவங்க பாதி. இந்த பாதி பேரும் வெளில போயிட்டாருன்னு என்ன பண்ணுவோம்? ஆனா அவரு தொண்டர்கள் ஃபுல்லா என் பக்கம் தான் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க தொண்டர்கள்? அதை சொல்லுங்க கார்த்தி. அவர் அததான் வாதமா வைக்கிறாரு. நீங்களும் நானும் ஜேர்னலிஸ்ட். ஓகே. எங்க இருக்கிறாங்க அந்த தொண்டர்கள்? தொண்டர்கள் பெரிய அளவுல தொண்டர்கள் வந்துட்டு உற்சாகத்தோட வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்திருக்குமா முடிவுகள்லாம்? யோசிச்சு பாருங்க. எல்லாம் காசெல்லாம் கொடுத்து ஏற்பாடு பண்ணிலாம் தான் ஏதோ ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப விஜயோட ஒரு ஹெவி ஒரு சுனாமி இல்ல அவரோட கரிஷ்மா இல்ல அவர் மேல இருந்த ஈர்ப்புல டிஎம்கேவே பெருசா அடி வாங்கி இருக்கு. அவ்வளவு பெரிய அலைன்ஸ் வச்சிருக்கும் போது ஏடிஎம்கே இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில 47 ஜெயிச்சதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு போறதுன்னா போங்க. 49 லட்சம் இழந்திருக்கிறீங்க ஓட்டு. அது அவ்வளோத்தையும் விஜய் தான் எடுத்துட்டு போனாரா? 55 லட்சம் ஓட்டு திமுக இழந்திருக்குது, விஜய் தான் எடுத்துட்டு போயிட்டாரா? அப்ப நீங்க 2 பேரும் கடுமையா பலவீனப்பட்டு போயிருக்கிறீங்க. என்ன பண்ண போறீங்க? அங்க கட்சி கட்டுக்கோப்பா இருக்குது, அதனால ஒண்ணும் இல்லை. அவங்க உடனே ஒரு 38 பேர் வச்சுட்டு அவர் எப்படி ஆராய்ச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உள்ளுக்குள்ள சண்டை போட்டு இருக்காங்க. இதே தானே நீங்களும் படணும். திமுக நடக்கிறது தானே இங்கேயும் நடக்கணும். நடக்கலையே, பாராட்டிங்க என்ன பண்றீங்க? இப்போ கூட்டி வச்சுட்டு என்ன வர போறாரு? எல்லாரும் வந்துட்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து முழு நம்பிக்கை உள்ளது, ஒரு தீர்மானம் நைட்டு சாயந்தரம் வந்துடும், நம்மளுக்கு பிரஸுக்கு வந்துடும், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப எதிர்த்தரப்புல வந்து பொதுக்குழு கூட்டணுங்கிற ஒரு டிமாண்ட் வச்சுட்டே இருக்காங்க. ஆனா அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் இவர் பக்கம் இருக்கிறாரு. இப்போ பொதுக்குழு கூட்டக்கூடிய விஷயம் என்ன மாதிரி நகரும்? பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னோம்னா அந்த கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க பலப்படுத்துறதுக்கான வழியை ஆராயலாம். பொதுக்குழு கூட்டல அப்படின்னோம்னா எடப்பு அதிமுக தானே. இப்ப இருக்கிற நிலை நீடிச்சுதானே பிளவு கட்டாயம். பிளவு முடிஞ்சு போச்சு அப்படின்னோம்னா மேலும் அதிமுகலேருந்து ஒரு ஜங்கு ஒரு பாதி போயிடுது இல்லை? அப்புறமா நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களா நம்ம தான் பவர்ஃபுல்லா இருக்கிறோம், நம்ம அடிச்சிருவோம், அப்போ சொல்லுவீங்களா? இமீடியட்டா ஏன் செமலை வேணான்ட்டு போறாரு? நெஞ்சு வேதனையில ஏன் இந்த மாதிரி போட்டாரு? அவரு நிதானமானவர் தானே அவரு, ஏன் இந்த மாதிரி போட்டாரு? அப்ப 2 பேருடைய செயலி திருப்தி இல்லைன்றதுனால தானே அந்த பெரியவர் அப்படி சொல்றாரு. ஈகோ அப்படின்னு தலைவர்களுக்கு மத்தியில ஈகோ இருக்கு வார்த்தை யூஸ் பண்றாரு. ஆமா, அவர் எடப்பாடியை மட்டும் சொல்லணும் அவரு. ஆனா அவர் எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. எடப்பாடி தான் முக்கியமா கவனிக்கணும். தன்னை நிலைநிறுத்திக்க பாக்குறாரு. கட்சியை மக்களிடையே நிலைநிறுத்த தவறி விட்டார் எடப்பாடி, இவ்வளவுதான். இல்ல இப்போ அவர் தன்னை மட்டுமே முன்னிறுத்துறாருன்னா அவர் பக்கம் எப்படி இவ்வளவு எம்எல்ஏக்களோ இல்ல மாவட்ட செயலாளர்கள்? பதவிக்காக தான் இவர் கூட எல்லாருமே இருக்கிறாங்க. சசிகலா தூக்கி போட போது இவர் கூட யாரு நின்னாங்க? அவங்களெல்லாம் வச்சா இவரை வந்துட்டு முதல்வர் ஆனாரு. சசிகலா வச்சுதானே ஆனாரு. சசிகலா தூக்கி போட போது அப்புறம் இவங்க கூட தான் எல்லாரும் நின்னாங்க. பதவியில் இருக்கிறவங்க கூட எல்லாருமே ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் தூக்கி எறியும் போது கூட வெளில திமுக இருந்து தூக்கி எறியும் போது கூட எவ்வளவு பேர் திமுக இருந்து அவரோட நின்னாங்க. கடைசியில் யார் ஆட்சிக்கு வந்தது? பாடம் இருக்குல்ல வரலாற்றுல. அப்புறம் நீங்க மட்டும் சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா என்ன இருக்குது அதுல? சார் இப்போ அந்த விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்ச 25 பேரும் எம்எல்ஏ பதவிக்கே சிக்கல் இருக்கு. அவங்க வந்து எம்எல்ஏ பதவி அது சட்ட ரீதியான பிரச்சனை கார்த்தி. அது என்ன பண்ண சபாநாயகர்னு சொல்ல போறாரு, அவைக்குள்ள அவரு முடிவுதான். அவர் அதிமுக 1 அதிமுக 2 அவர் சொல்லி டிக்ளேர் பண்ணுவாரு. நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். முதல்ல சென்னை உயர்நீதிமன்றம் சிங்கிள் ஜட்ஜு, அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் பெஞ்சு, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் சிங்கிள், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் பெஞ்சு, இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்க கட்டளை ஏற்றதுக்குள்ள 2 வருஷம் ஆயிடும். கட்சி நான் ஒன்றேன். கட்சி நான் நீங்க எப்படி கட்சி இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டாங்கங்க, அந்த இடத்துல என்ன செயல்படும் கட்சி சொல்லுங்க?
பெரிய அளவுல டேமேஜ் ஆயிரும் சொல்லலாம். ஆமா, செயல் எடுத்து போச்சுனாலே டேமேஜ் தானே அடுத்தது. இப்போ அவர் ஆனா இப்போ இந்த முக்கிய தலைவர்களுக்கு பதிலா வேற ஆட்களை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அது இப்படித்தானே நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு போயிட்டு இந்த நிலைக்கு வந்திருக்குது. இப்படித்தானே நீங்க செங்கோட்டையனுக்கு எதிராக போட்டீங்க. இருக்காங்க கட்சி செங்கோட்டையன் தேரக்கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க? டெபாசிட் எடுக்கணும். அதான் சொன்னீங்க. அவருடைய பரப்புரையில போயிட்டு சொன்னீங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல டெபாசிட் எடுத்துட்டார செங்கோட்டையன் இல்ல. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் நடக்க போறது இல்ல. அப்ப கட்சியை நீங்க பலப்படுத்தாத நீங்க எப்படி பண்ண முடியும்? இன்னைக்கு இப்ப மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல ஜெயக்குமாரும் கலந்துக்கல. அவரும் ரொம்ப அதிருப்தியில தான் இருக்காரா? அவர் பேச முடியாத நிலைக்கு இருக்கிறாருங்க. என்னைக்குங்க வாழ்க்கையில 40,000 ஓட்டு 45,000 ஓட்டு வாங்கும்போது அவருக்கு அந்த சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கல, நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய மோசமான தோல்வி அவர் சந்திச்சிருக்காரு பாருங்க. ஜெயக்குமாரை தாண்டி என்னங்க ஓட்டு போடுறாங்க? இப்ப சின்ன பசங்க போனாங்க, ஓட்டு போட்டாங்க. பெரியவங்களாம் என்னன்னாங்க? அதான் இந்த வாட்டி ரொம்ப அக்ரெசிவா இறங்கி பிரச்சாரம் பண்ணாரு. ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு. ஆனா இவ்வளவு பெரிய தோல்விய கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வியா ஜெயக்குமாருக்கு ஏற்பட்ட தோல்வியா? முதல்ல நம்ம 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி தான் முதல்ல, ரெண்டாவது ஜெயக்குமாருக்கான தோல்வி. ஆமா, அவர் ஒரு கேண்டிடேட்டுங்க. கட்சி தோத்து போச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு, அவ்வளவுதான் மேட்ரு. இதுல என்ன இருக்குது? ஆனா இப்ப இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஈக்குவல் பொசிஷன், கட்சியில ஈக்குவல் பொசிஷன் உள்ளவங்க தான். அவங்க ஏன் ஒருங்கா ஒரு சரியான முடிவுக்குள்ள வராம இருக்கிறாங்க? இவர் வந்ததானே பொதுச் செயலாளர் அப்படின்றவர் தானே எல்லாரையும் அரவணைக்கணும். இவரே எல்லாரையும் விரட்டி விட்டுட்டுல இருக்கிறாங்க. இருந்தா இரட்டிப்போ போ அப்படின்னோம்னா அவன் மட்டுமா போவான்? அவனோட ஒரு செல்வாக்கு போகுது இல்லையா? செல்வாக்கு போதா இல்லையா? செல்வாக்கு போது. அந்த இடத்துல நீங்க டெபாசிட் எடுக்கிறீங்களா இல்லையா? இதே மாதிரி தான் பண்ணி சொல்ல ஒன்றும் இல்லை. நீங்கள் அங்கே போனார், நின்னாரு, பலாப்பழம் சின்னத்தில் கொடுத்தான் பாஜகக்காரன், அவர் ஓரம் கட்டினான். 3,41,000 ஓட்டு வாங்கினாரு. அங்கே டெபாசிட் இருந்தது அதிமுக ரெட்டையில டெபாசிட் எடுக்குது. என்ன பண்ணுவீங்க நீங்க? இது யார் பண்ணது? நீங்க தான் பண்ணீங்க. அவர் தவறுகள்ல இருந்தும் தோல்விகள்ல இருந்தும் எந்த பாடமே கத்துக்காமையே இருக்கு. அவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள, தன்னை உச்சாணி கொம்பில் வைத்துக் கொண்டு தானே கொண்டாடி கொள்ள அவர் முடிவு செய்துட்டாரு. இதுல இருந்துட்டு அதிமுகவை காப்பாற்றவே முடியாது. அதிமுக இன்னைக்கு இந்த அளவுக்கு பலவீனப்பட்டதுதான் விஜய் பலம் பெறுவதற்கும் காரணம் சொல்றேன். விஜய் குறி வச்சு தாக்குனது திமுக இல்ல, திமுகவை எதிரி நிலையில இவர் தான் வந்துட்டு இது ஒண்ணு இல்லைன்றார். ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அதான் இப்போ விஜய் பிரச்சார டைம்ல போட்டிங்கிறது டிவிகே வெஸ் டிஎம்கே தான் சொல்லும் போது ஏடிஎம்கே அமைதியாவே இருந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா? உண்மையிலே அந்த எதிர்பார்த்து காட்டுட்டு இருந்தாங்க இவங்க வரணும் கூட்டணிக்கு அப்படின்ட்டு. அவரும் எதிர்பார்த்து தான் இருந்தாரு. அதெல்லாம் வேற முடிய வச்சுட்டு உடனே அரசியலை மாத்தி பேசக்கூடாது. அதனால ஒண்ணும் இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுடைய கட்சி இந்த அளவுக்கு கீழே போனதுக்கு காரணம் என்ன? மக்கள் நம்பிக்கை இழந்துருது. மக்கள் நம்பிக்கை எந்த இடத்துல எடுக்கிறீங்க? கேடர் செயல்படலை. கேடர்கள் செயல்படலைன்னு போது மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கட்சியை சேர்க்க மாட்டான். முடிஞ்சு போச்சு. நீங்க மட்டும் பரப்புரை பண்ணிட்டு அதில் ஜெயிப்பீங்கன்னு. விஜய் மட்டுமே பரப்புரை பண்ணி அந்த கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு. நீங்க அந்த அளவுக்கான ஒரு பாப்புலர் ஃபிகர் கிடையாது. நீங்க தலைவரா இன்னும் உருவாகலை. என்ன பொறுத்த வரைக்கும் அவரு கோச்சியோட தலைவரா உருவாகலை, அவ்வளவுதான். நீங்க உங்களை பொதுச் செயலாளர் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா மக்கள் பத்தியில அந்த அளவுக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி நீங்க பதியல. அதான் முக்கியமான காரணம். அது காரணம் என்னன்னா, நீங்க கட்சியை ஒருங்கிணைச்சு கொண்டு போல, எல்லாரையும் அரவணைச்சு போல. அதான் காரணம். ஆனா இப்ப பலரும் வெளியே இருந்து சொல்ற எல்லாரும் இப்போதைக்கு அதிமுகல இருக்கிறதுல எடப்பாடிக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா செல்வாக்கு இருக்கு. சோ அவரை தலைமையில இருந்து மாத்தினா அது பரவலா எங்க செல்வாக்கு இருக்குது? இருக்கிறதுல சார் பரவலா டெபாசிட் தாங்க இருக்குது. இல்ல மற்ற தலைவர் இப்போ சிவி சண்முகமோ வேலுமணியோ வேற யாரோ கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இவரே தானங்க தெரியும் அவங்க பவர்ஃபுல்லா இல்லையா அப்படின்றது. நான் என்ன கேட்கறேன்னா, அது இல்லையே பிரச்சனை. லீடர்ஷிப் இஷ்யூ வரலையே. என்ன பேசுவோன்றதானே அவங்க சொல்றாங்க. பேசுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்கன்ற. எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்க. எல்லாரையும் பொதுக்குழுக்கு வரவிடைங்க. சிறப்பு அழைப்பாளர்லாம் வரவிடைங்க. பேசுங்க, என்ன செய்யலான்றதை பேசுங்க. அப்போ அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு நம்பகத்தன்மை வரணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். அதை செய்யுங்க. அது செய்யாத எப்படி நீங்க ஒரு கட்சியை நீங்க மறுபடியும் வடிவமைப்பீங்க, பலப்படுத்துவீங்க? சொல்லுங்க. எல்லாரையும் அரவணைக்கும் போதுதான் தொண்டர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வரும். ஆமா, ஆமா. எல்லார்கிட்டயும் அங்கங்க அவனும் தனித்தனியா பிச்சுட்டு போவான் இல்லையா? அதான் நான் படிச்சு காட்டினேன்ல எப்படி இருக்குது அப்படின்னு. ரிசல்ட்டை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. இதாவது பரவாயில்ல. தென் மாவட்டங்கள்ல இன்னும் மோசம். இன்னும் வட மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னோம்னா பயங்கரங்க. சென்னை மாவட்டத்துலலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா ஒரு இடத்துல நீங்க பாருங்க. ஆர்கே நகர்ல அதிமுக வெற்றி பெற்ற மரியா வில்சன் 97,000 ஓட்டுன்னா திமுக 48. RS ராஜேஷ் இவரும் ரொம்ப நாள் கட்சிக்காரர் தான்.
26,000 ஓட்டு 27,000 ஓட்டு அவ்வளோதான். இது என்ன சொல்ல போறீங்க நீங்க? ஆர்கே நகர் பெரம்பூர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா திலகபாமா அதிமுக ஆதரவு 8,500 ஓட்டு. எங்க நிக்குது கூட்டணி கட்சி? கொளத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா 18,430. வெள்ளிவாக்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஜயகுமார் அதிமுக 19,338. எங்க இருக்குது கட்சி? என்ன பண்ண போறீங்க? இது ஒன்றும் திமுகனுடைய கோட்டை கிட்ட அப்படிலாம் இல்லை, அதான் அசைச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இருக்குது? உங்களுதும் ஒன்றும் இல்லாதானே போகுது. அப்போ என்ன இதுக்கு என்ன தீர்வு? இந்த இடத்த சொல்றேன், இதுக்கு என்ன தீர்வு? இந்த தீர்வை நோக்கி எடப்பாடி பழனிசாமி நகர்ந்தால் அதிமுகவுக்கு வாழ்வு உண்டு, இல்லாட்டி வீழ்ச்சி தான்.